ஒரு காலத்துல பாலிவுட் சினிமால கொடிகட்டி பறந்த நடிகை கங்கனா ரணாவத் பாஜக சேர்ந்து மக்களவை எம்பி ஆனதுல இருந்து அடுத்தடுத்து சர்ச்சைகள்ல சிக்கிறதால ஜேபி நட்டாவே அவங்கள நேர்ல அழைச்சு டோஸ் விட்டு அனுப்பியிருக்காரு. எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாம தன்னோட 16 வயசுல இமாச்சல் பிரதேசத்துல இருந்து கனவுகளோட டெல்லிக்கு வந்த கங்கனா ஒரு நாடக பட்டறையில சேர்ந்த நடிப்பு கத்துக்கிட்டு பாலிவுட்ல அறிமுகமானாங்க. 5 பிலிம்பேர் விருதுகள், 4 தேசிய விருதுகள்னு பாலிவுட்டோட உச்ச நட்சத்திரமா வளர்ந்துட்டு இருந்த கங்கனா கடந்த 2017 இருந்தே சர்ச்சைகளின் ராணியா உருமாறி இருக்காங்க. காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில பிரபல பாலிவுட் இயக்குனர் கரண் ஜோகர் முன்னாடி உட்கார்ந்து அவரை வாரிசு நடிகர்களுக்கு கொடிபிடிப்பவர்னு பேசினது, பாலிவுட் சினிமாவில வாரிசு நடிகர்களுடைய ஆதிக்கத்தை அம்பலப்படுத்தினதுன்னு ஓபன் டாக்கால சர்ச்சைகள்ல சிக்கின கங்கனா அதோட நிறுத்தல. நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட மரணத்திலையும் வாரிசு நடிகர்களையும் இயக்குநர்களையும் எடுத்துவிட்டு சர்ச்சையில சிக்கினாங்க. இது போக மும்பையை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட ஒப்பிட்டு கங்கனா போட்ட ஒரு ட்வீட்டு சிவசேனா பிரமுகர் சஞ்சய் ராவத்துக்கும் கங்கனாவுக்கும் இடையிலான வார்த்தை போருக்கு வழிவகுத்துச்சு. இப்படி மெல்ல மெல்ல சினிமால இருந்து அரசியல் பக்கம் தாவின கங்கனா அடிக்கடி வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டதால ட்விட்டரே அவங்கள பிளாக் பண்ணி அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டது. எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கி கருத்து சுதந்திரத்துக்கு புது விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் கங்கனாவை திரும்ப ட்விட்டருக்குள்ள சேர்க்கவே இல்லை. வலதுசாரி சிந்தனையாளரா தன்னை அடையாளப்படுத்திக்கிற கங்கனாவை இந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் நேரத்துல இமாச்சலின் மண்டி தொகுதியில களமிறக்கச்சு பாஜக. இமாச்சல் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்குடைய மகன் விக்ரமாதித்யாவை தோற்கடிச்சு மக்களவைக்கு போனாங்க கங்கனா. அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்து எம்பி ஆனாலும் வாயை கட்டுப்படுத்தாத கங்கனா போற இடத்துல எல்லாம் வாங்கி கட்டிக்கிறது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. சமீபத்துல சண்டிகர் விமான நிலையத்துல இருந்த CISF வீரருக்கு கோபம் வர மாதிரி கங்கனா பேச பாதுகாப்பு பணிகளை இருந்த அந்த பெண் அதிகாரி கங்கனாவை ஓங்கி அரைஞ்சது தேசிய அளவுல ஹெட்லைனா மாறுச்சு. சுதந்திர தினத்தை ஒட்டி செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியின் போது இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 கிடைத்தது பிச்சை, 2014 மோடி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கிடைச்சதுதான் சுதந்திரம்னு பேசினாங்க. இதை கண்டுக்காத பாஜக இப்போ கங்கனா பேசின இன்னொரு விஷயத்துக்காக அவங்கள டெல்லிக்கே வர வச்சு கண்டிச்சு அனுப்பி இருக்கு. 2 நாள் முன்னாடி விவசாயிகள் அதிகம் இருக்கும் ஹரியானால சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த கங்கனா ரணாவத் விவசாயிகள் போராட்டத்தின் போது கொலைகள் நடந்ததாகவும் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறியதாகவும் பேசி அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதோட வங்கதேசத்துல தற்போது நிலவும் அரசியல் குழப்பத்தை போல இந்தியாவிலும் உருவாக்க முயற்சி நடந்ததா பேசினாங்க. கங்கனாவோட பேச்சு ஹரியானா தாண்டி உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேசம் என பல மாநிலங்கள்ல எதிரொலிச்சது. ஹரியானா மாநில பாஜக நேரடியா டெல்லி தலைமை கிட்ட பேசியதால உடனடியா அறிக்கை ஒன்றும் வெளியாச்சு. அதுல கங்கனா ரணாவத்துக்கு கட்சியோட கொள்கை முடிவுகள் பற்றி பேச உரிமை இல்லைன்னு, விவசாயிகள் போராட்டம் குறித்த பேச்சு அவரோட சொந்த கருத்தும்னு சொன்னது பாஜக. அதோட எதிர்காலத்துல இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கங்கனாவுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த விவகாரம் ஓயிறதுக்குள்ள இப்போ பாஜகவுக்கு அடுத்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்காங்க கங்கனா ரணாவத். நியூஸ் 24 சேனலுக்கு பேட்டி கொடுத்த கங்கனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமானு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒருபோதும் கூடாதுன்னு பதில் சொன்னதை வச்சு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை அவரை அட்டாக் பண்ண தொடங்கி இருக்காங்க. இதற்கும் பாஜக பக்கம் இருந்து உடனடியா மறுப்பு வந்திருக்கு. பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் குருபிரகாஷ் பஸ்வான் கங்கனாவோட பேச்சு கட்சியோட நிலைப்பாடு இல்லைன்னு, தேவை ஏற்பட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு உள்துறை அமைச்சரை சொல்லியிருக்காருன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த நிலைமையில கங்கனா ஒரு வாரத்துல 2வது முறையா பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்திச்சு பேசியிருக்காங்க. 4 மாநில தேர்தல் நேரத்துல விவசாயிகள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்புன்னு முக்கியமான விஷயங்கள்ல கங்கனா கைய வச்சு சர்ச்சையை கிளப்புறதை நிறுத்த அவரை நேர்ல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது.